அப்போ காணும் இராணுவம் வந்து எங்களோட இடத்தை கைப்பற்றிக்கணும். எங்களோட கலாச்சார இருக்கிறேன். இந்த வரைக்கும் எனக்கான கோயில் இல்லை, எனக்கான சிரமக்கால நான் கிறிஸ்தவன். எனது குடும்பத்திலேயே நேற்றைக்கு வந்து அமைச்சர் அதில் சொல்கிறேன் 35 வருஷம் பொறுத்த நீங்கள் எந்த பொறுக்க முடியாது. அப்போ நான் கேட்டேன் வலி சேர்க்கிற முகமாக பார்த்தீங்கன்னா எங்களோட தம்பியாக்களும் வந்து இந்த இடத்துல அவளுக்கு ஆதரவு என்ன செய்வேன், அடிக்க போகிறோம் வேற இல்லை தங்க தட்டில் மாயாளம்பழமும் மாம்பழமும் கொண்டு கொடுக்குறோம். நாங்கள் பெரியாக்க முடிஞ்சால் அந்த அந்த சப்ஜெக்ட் முடிந்து போடும். அப்போ அடுத்ததாக தாங்கள் ஆதரிக்கலாம் என்றால் உண்மையான வணக்கம். நாங்கள் எங்கே நிற்கிறோம்னா மயிலிட்டியில் நிற்கிறோம். மயிலிட்டியில் இன்றைக்கு 2ஆம் நாள் வந்து எங்களோட உறவுகள் வந்து இந்த இடத்துல கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை மேற்கொள்ளினோம். தங்கள் 35 வருட தங்கள் காணிகளை விடுவிக்குமாறு 35 ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கிற இந்த இடத்துல அது சம்மந்தம் இந்த காணொலி அமைப்போது இதில் பார்த்தீங்கன்னா இதில் பெரிய ஒரு சம்பவம் நடந்தது. அது சம்மந்தமாக இந்த காணொலி அமைப்போது காணொலியை தொடர்ந்து வேறுங்க இங்கே என்ன நடக்குது எது நடக்குதுன்னு இப்படியே காணொலியை பார்ப்போம். இதில் முக்கியமாக பார்த்தா எங்கள் இன்றைக்கு வருங்கால சந்ததியினர் இந்த இடத்துல வந்திருக்கிறார். இந்த எங்கண்ட மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஆர்ப்பாட்டத்தில் வந்து கலந்து கொள்றதுக்காக வந்து கொண்டிருக்கணும். இன்றைக்கு பாடசாலை இல்லாத காரணத்தால் அவையில் தங்களோட உறவுகள் தங்களோட சொந்தங்கள் மக்கள் என்றது காரணத்துக்காக வரினோம். 2ஆம் நாளாக விஸ்வரூபம் எடுத்திருக்கிற இந்த ஆர்ப்பாட்டமானது இது முடிவில்லாமல் தொடரப்போகிறதாக இந்த இடத்த கூறப்படுகிறது. அது மட்டுமில்லை இன்றைக்கு பார்த்திங்கன்னா எங்கள்ட உறவுகள் வந்து இன்னும் வந்து தங்களோட எதிர்பார்ப்பு அதிகமாகி கொண்டு போகின்றது. வலி சேர்க்கிற முகமாக பார்த்திங்கன்னா எங்கள்ட தம்பியாக்களும் வந்து இந்த இடத்துல அவளுக்கு ஆதரவு கொடுக்கணும். வணக்கம் ஐயா. வணக்கம். இப்போ எங்கள்ட தம்பியாக்கள் எங்கள்ட உறவுகள் வந்து இந்த இடத்துல இப்போ வந்து இருக்கணும். இசமதான் நீங்கள் என்ன கருத்து சொல்கிறீங்க? நாங்கள் இப்போ 35 வருஷமாக போராடி கொண்டிருக்கோம். 35 வருஷம்னு சொல்லி 3 தலைமுறை கிட்ட மாதிரி வந்துட்டு. ஆனால் நாங்கள் யாருக்காண்டி போராடுறோம்னா இந்த குழந்தைகளுக்காண்டி தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கோம். அதாவது வந்து எங்களுடைய காணியம் இவர்களுக்கு கொடுக்கணும்னா போராடுறோம். ஆனால் நாங்கள் மடிஞ்சால் இவர்களுக்கு அந்த காணியங்களுக்கு தெரியாது. அப்போ எங்களுக்கு நெஞ்சிடியும் ஏற்கவும் அதுதான் எங்களோட பிள்ளைகள்கிட்ட எங்களோட காணிகளை ஒப்படைக்கவும். அப்போ அதுக்கு இவர்கள் விரைவில் எங்களோட காணிகளை விட்டு எங்களை மக்களுக்கு நாங்கள் கொடுத்து தான் நாங்கள் எங்களை கண்ணை மூடுவோம். இப்போ நாங்கள் வாழ்கிற காலத்தில் அந்த காணியை போய் பார்த்தா தான் பிள்ளையாட்ட ஒப்படைக்கலாம். இப்போ நாங்கள் இல்லாட்ட அவைக்கு அடையாளங்களே தெரியாது. ஆனால் அவைந்த அரசாங்கங்களின் முக்கியமான நோக்கம் என்னென்றால் நாங்கள் பெரியாக்க முடிஞ்சால் அந்த அந்த சப்ஜெக்ட் முடிஞ்சு ஓடும். அப்போ அடுத்ததாக தாங்களை அபகரிக்கலாம் என்றால் அவை உண்மையான நோக்கம். காலம் கடத்துறதா அதுதான் நோக்கம். இந்த ரணிலுக்கு சொல்லுவேன் 25 வருஷம் இது பொறுத்த நீங்கள் காலம்னு சொல்லி போட்டார். நேற்றைக்கு வந்து அமைச்சர் கடத்தில் சொல்கிறார் 35 வருஷம் பொறுத்த நீங்கள் எந்த பொறுக்க முடியாது. அப்போ நான் கேட்டேன், பொறுக்கிறமையா எவ்வளோ காலவாசத்தில் நட போகிறீங்க? 35 வருஷம் பொறுக்க சொல்கிறீங்க, 25 வருஷம் பொறுக்க சொல்கிறீங்க. அப்போ எவ்வளோ காலம் பொறுக்க என்ன 10 வருஷம்னா எங்களை மக்கள் மடிஞ்சு போகுது. அப்போ இந்த பிள்ளைகள் இல்லையே என்ன? நாங்கள் அடுத்த ஊரில் போய் ஆர்டிஎம் ஊர்லேயும் இருந்து பக்கத்தில் காலையில் போய் இருக்க 2 வருஷம் இருக்க வர்றாங்க. உடல் ஒழும்பை சொல்கிறாங்க. அடுத்த வருஷம் அடுத்த வீட்டுக்கு போகிறோம். அது எவ்வளோ கஷ்டம். எங்களை அரசாங்கமும் போராடின அரசாங்கம், நாங்களும் போராடினாங்க. அந்த வலி அவைகளுக்கு தெரியும். அப்போ என்ன செய்யணும்னா மிக விரைவில் எங்களுக்கு எங்களை காணியை விரைவில் விட்டால் சரி. அதுவும் இராணுவமாக இருந்தால் பரவாயில்லை, தரிசனமாக கிடையாது. அதுவும் இது வந்து எங்களுக்கு இந்த உயிர்த்தஞ்சாறு குண்டுத்தாங்கல முதல் கெட்டியாராட்சி இதில் ஒரு 40 ஏக்கர் கிட்ட போடுறேன்னு சொல்லுது விட்டு டேட்டும் குறைஞ்சது. ஆனால் அந்த உயிர்த்தஞ்சாறு தாக்கோட அப்படியே அவையில் மாறிவிட்டால் விட்டுவிடும். அவையை நாங்கள் திரும்ப என்ன கேட்குறோம்னு சொன்னால் எங்களுடைய மக்கள் இந்த காணிகளை எங்களோட பிள்ளைகளுக்கு கொடுக்குறதுக்கு ஏற்ற வழிவகைகளை விரைவில் செய்யணும்னு கேட்குறோம். அல்லது அடுத்த போராட்டம் இங்கே சந்திரசேகரடியாக கேரியாளர் தான் போய் நடக்கும். இது இப்போ அமைதி வழியில் செய்கிறோம். ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்தது 25ஆம் தேதி மனித உரிமை உயர்ஸ்தானியர் வந்து யாழ்ப்பாணம் விஜயம் மேற்கொள்கிறார். அது சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நாங்கள் என்ன சொல்கிறோம்னு சொன்னால் முதல் உயர்ஸ்தானியருக்காக வந்தவர் எங்களுக்கு கமன் ரோடு அவர் வந்து நாங்கள் முதல் 13ஆம் ஆண்டு 14 ஆர்ப்பாட்டம் செய்யக்கிற எங்களை சந்திக்க தான் அரசாங்கம் சுண்ணாத்தோடு திருப்பி கொண்டு போனது. ஆனாலும் நாங்கள் அவருக்கு தெரிவுபடுத்தினாங்க. அவர் பிறகு என்ன சொன்னார் என்று சொன்னால்
உங்களை காணியில் அடுத்த முறை வரைக்கும் நீங்கள் உங்களோட இடங்களில் இருப்பீங்க. அந்த ஆறுதலோடு இருந்தாங்க அனைத்து வரையும் நாங்கள் இருக்கிறது. இப்போ அடுத்ததாக இவர் வருகிறேன். இவருக்கு நாங்கள் சொல்கிறோம்னு சொன்னால் நாங்கள் இந்த பட்ட அவலம் காணும். இப்போ நீங்கள் வந்த கையோட அரசாங்கத்துக்கு அடக்கத்தை கொடுத்து எங்களுடைய காணிகளை பிடிக்கிற முதல் எங்களுடைய காணிகளை பிடிக்கிறதுக்கு நீங்கள் செய்யுங்க. நாங்கள் 13ஆம் தரத்தில் எங்களுடைய அரசியலுக்கு நாங்கள் வரையில்லை. அதுவும் கூட சட்டம் ஒன்று சொல்லுவீர்கள். அரசியலுக்கு எதில் விட சொன்னாலும் சொல்லுவீர்கள், சட்டம் ஒன்று சொல்லுவோம். ஆனால் இது எங்களை காணி விடுறதுக்கு சட்டம் தேவையில்லை. ராணுவமும் உயர்வாதுவரை ஜனாதிபதி நினைச்சா உடனே விடலாம். ஏன்னா இது வந்து நாங்கள் வாழ்ந்த காணி எங்களோட உரிமை சொத்து, பரம்பரை சொத்து, உறுத்துடைய உறுதி காணிங்க எங்கள்கிட்ட கிடைக்கும் வீடையும் கொடுக்குறோம். நான் காட்டுறேன்னா காட்டலாம். அப்போ என்ன செய்யணும், அவர் வந்து மனிதமான ரீதியில் எங்களுடைய இதை விடுதலைக்கு அரசாங்கத்துக்கு கலந்து கூட விதவிலே எங்களை விடுதலைக்கு அந்த உதவியை செய்யும். அப்போ இது கண்டுடைப்புக்கு மனிதர் உயர்ஸ்தானியர் வர்றாரா இல்லாட்டி மக்கள் பிரச்சனையை பார்ப்பதுக்கு வர்றாரா? அது அவரை பொறுத்தவரைதான் தெரியும். இல்லை நீங்கள் இப்போ சொல்கிறத பார்த்தா போன முறை வந்து உங்களுக்கு சொன்னவர் 2 வரைக்கும் உங்களுக்கு நீதி கிடைக்கலேண்டு. அப்போ இந்த முறையும் வந்து அதே மாதிரி நடக்குமா? அவருடைய செயல்பாட்டிலே தான் நாங்கள் அடுத்த ஒரு யூகிக்க முடியும். வேணண்டா அவர் வந்து உண்மையாக எங்களோட எல்லாத்தையும் கலந்து ரோட் வந்து கதைச்சு இப்படி சொல்லி எங்களுக்கு நாங்களுக்கு நான் இருந்தான் எங்களுக்கு சொன்னவர் சொன்னால் அடுத்த முறை நீங்கள் நான் வந்தால் நீங்கள் எல்லாம் இருப்பீங்க. ஆனால் இவ்வளோ காலம் வந்து அப்போ நாங்கள் சொல்ல அப்படி ஒரு மனநிலை எங்களுக்கு ஏற்படாமல் உயர்ஸ்தானியர் எங்களுக்கு நிச்சயமான ஒரு வழியை செய்வார்னு நம்புகிறோம். அந்த நம்பிக்கை காப்பாற்றுறது அவரை பொறுத்து. சரி, நன்றி உங்கள் தகவலுக்கு. 1 கிலோ மாவும் 1 கிலோ கொண்டு ஒருக்கா குளிச்சுட்டு போடுற ட்ரெஸ், அதாவது ஒரு உடுப்பு கொண்டு போனான். இப்போ அந்த பிள்ளைக்கு 36 வயது. அப்போ நாங்கள் இவ்வளவு பாடுபட்டுருப்போம். இப்போ நாங்கள் சண்டைக்கு வரையில்லை, அரசாங்கத்தோடு சண்டைக்கு வரையில்லை, ஆக்களோடு சண்டைக்கு வரையில்லை. நாங்கள் எங்கேயோ ஆண்டவற்ற கண்பார்வையில் தவறு செய்து போட்டோம். எல்லா இடமும் கேட்க கேட்க விட்டு கொண்டு மெல்ல மெல்லமாக விடுபட்டுது. இது மட்டும் விடாதான். ஏந்தான் இந்த பிரச்சனை என்று இந்த நடுவில் போட்டு கொண்டு யோசித்தேன். இந்த காபர் எல்லாம் விட கேட்டு நான் பாராளுமன்ற பண்டார நாயக்காசத்துக்கு போனான். மாநாட்டு மண்டபத்தில் மைத்திரியோட போய் கதைச்சேன். கதைச்சி தான் இந்த காபர் 32 வருஷம் சமூக சேவை. எனக்கு இப்போ அரசாங்கம் இந்த சமூக சேவைக்கு பெஞ்சம் தர வேணும். ஆனால் எனக்கு யார் பெஞ்சம் தர வேணும்? என்ன படித்த கடவுள்லாம் தரும். என்னண்டா நான் மக்களுக்கு உதவியை செய்தேன் 32 வருஷம். இப்போ ஓஞ்சுவே இருக்கு. அப்போ தம்பி இப்போ என்னாலும் ஒன்றும் செய்ய இல்லாது எந்த காலத்தை கொண்டு போகிறதே கஷ்டமாகுது. அப்போ இப்போ இந்த காணிக்குள்ளே உண்டு வித்தா என்னட்ட கணக்க காணி கிட கண்டு வைக்கணும். இப்போ விடுபடை கொண்டு வித்தா இந்த இறப்பு காலத்துக்கு ஒரு காணி விற்று நான் வாழும். அந்த ஒரு நோக்கத்தில் கடவுளேன்னு நான் இப்போ போன இடத்துல 3 பொம்பளை பிள்ளையும் காணி கொண்டு போயிடுங்க. அப்போ இனி தந்தா நான் விட்டு போடுவேன். என்ன ஜிஎஸ்பி இது 255. இப்போ நேற்று வந்த கடத்தல் அமைச்சர் உங்களுக்கு என்ன சொன்னவர்? அதுக்கு நான் உள்ளதை சொல்கிறேன். நான் அதுக்கு வெளிக்கிட்டுட்டேன். ஏனண்டா எனக்கு ஏர்போர்ட்டுக்கு ஒரு ஆட்டோ போனது, அதில் என்ன கூட்டி கொண்டு போனது. அவர் வந்து சொன்னதாம் படிப்படியாக விடுறோம். நாங்கள்லாம் நீ ஒலிம்பிக்கில் முதல் கோல் கொடுத்தாக்க ஆரம்பித்து வச்சது மயிலட்டி தானிதான். கலாலி சந்தியிலிருந்து வெளிக்கிட்டு வர வழிதான் ஆரம்பித்து வச்சேன். அப்போ படிப்படியானேக்க கடைசி தானே நாங்கள் விடுபடைக்கையும் ஓடையக்க முதலண்டா வேற எடுக்க கடைசி தானே. அப்போ நாங்கள் பொறுமையாக இருக்கணும்னு பொறுமை 35 வருஷத்தை கடந்துட்டு இல்லையே. அப்போ இனி கண் மூடுற நேரம் என்ன இந்த பேரும் கொஞ்சம் எங்களுக்கு நாங்கள் வயது போய் இருக்கிறோம். எங்களுடைய ஆசை என்ன? ஒரு கான்வென்ட்டுக்கு நிம்மதியாக சாகும். ஆம்பளை பிள்ளை மனுஷன் எல்லாத்தையும் வெளியில் போய் நின்று கொண்டு செய்யண்டா என்னென்று செய்கிறது? 20 வீட்டில் நான் இடம் பெயர்ந்திருந்தேன். என்ன யோசிச்சு பாருங்க. இனி நாங்கள் 3 காத்துக்கு இருந்தன. ஆமி இயக்கம், இன்னும் மற்றொரு இயக்கம், எல்லாத்துக்கையும் மத்தியில் நாங்கள் இவ்வளவு நெளிஞ்சு சுழிஞ்சு வாழ்ந்திருப்போம். இல்லையண்டா தலை ஓடும் தம்புறானுக்கு. என்ன உங்களுக்கு தெரியும் தானே? விடுதண்ண வெடி கேட்கும். உங்கள் ஆமி சொல்கிறானு தெரியாதா, இல்லை அடுத்தவன் சொல்கிறானு. அப்படியாப்பட்ட காலத்தில் இருந்துட்டேன். கடலுக்கு போனாலும் நேவி சொல்லுவோம். அப்படியே பிடிச்சு வருவாங்க. என்ன ஆளுங்கிட்ட நாங்கள் பிடிக்கல.
பண்ணுவாங்க. இவனுக்கு நாங்கள் சண்டித்தனம் பண்ணி எதுவும் பெற்றுக்கொள்ள இயலாது. எங்களை படைச்ச கடவுள். இப்போ கடைசியாக நாங்கள் இதில் இப்போ நான் உங்களுக்கு உள்ளதை சொல்கிறேன். 5 மணிக்கு ஜெபம் வெள்ளிக்கிழமை நடந்தது. 3 மணிலேருந்து 8 மணி மட்டும். அப்போ நான் போனேன். அப்போ அதில் சொல்லிக்கிறேன், விண்ணப்பம் எழுதி தையுங்கோ, ஆண்டவர் கட்டாயம் உங்களுக்கு திரும்ப செய்வார். அப்போ நான் ஆக கூட வச்சது 3 விண்ணப்பம். நானும் இன்னும் 2 பிடிச்சேன். அப்போ 3 விண்ணப்பத்தில் ஆராதனை முடிகிறதுக்கு இடையில் எனக்கு கோல் வருது, 8 மணிக்கு இங்கே கூட்டம் வரண்டாம். அப்போ நான் உடனே நினைச்சேன், ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை திட்டமிட்டுறார். அது என்ன உருவத்தில் என்றால் என்னால் தெரியல. ஏதோ விடுபட போகுதுன்ற ஒரு நம்பிக்கை. சின்ன ஒரு காலமாக சூரியன் இஞ்சி உதிக்குமென்று எல்லாரும் பாப்பியலும் மேற்கு பக்கம் இல்லை. அப்போ ஒரு நம்பிக்கை இஞ்ச கட்டாயம் உதிக்கும் உண்டு. என்ன அப்போ கட்டாயம் எங்களை படைச்ச கடவுள் எங்களை நிம்மதியாக வாழ வைக்கணும்டா. அவரால் ஆகாதது ஒன்றுமே இல்லை. எந்த சென்னை நீங்கள் சைவம் என்றாலும் அது விக்கிரக ஆராதனை என்றால் ஒரு மனுஷன் செய்கிற மரத்தால் கல்லால் செய்கிற கடவுள் வார்த்தை. அதாவது கிருஷ்ண பகவான் வார்த்தையில் தான் பிள்ளையா பிறந்தார். கிறிஸ்து வார்த்தையில் தான் பிள்ளையா பிறந்தார். அதை இந்த வார்த்தை தான், அது பாசைகள் எல்லாம் மாறுது. வார்த்தை கிருஷ்ணர் என்ன. அப்போ ஆனபடியாக எங்களை படைச்ச கடவுள் எங்களுக்கு இறங்கவன். நாங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் கும்பிட்டு கொண்டு இருந்தால் நிச்சயமாக எங்களுக்கு ஒரு முடிவு வரும். ஆனால் 35 வருஷம் பண்ணேக்க எங்களுக்கு நெக்க கவலையாக தாங்கிற. நாங்கள் ஒரு மாளிகை தெரியாது. இப்போ நான் இப்போ ஃபோன் அடிச்சு சொன்னேன். நான் 2 பேர், ஒரு ஆள் வெள்ளோடு தொட்டில், ஒரு ஆள் ஜெயினாங்குளம். ஒன்று சொல்லி போடுவேன், அம்மா நான் இந்த இடத்துல வரவே இல்லைன்னு கவலை வரும். அப்பா இல்லை, அப்பா ஆண்ட விடாம நான் வர மாட்டேன். இப்போ சின்னவ சொன்னால் நான் பாரணம்மா. அப்போ வந்து இது இருக்கா நெல் ஒரு கண்குதப்ப கண்டாலும் நெல். இது அப்பா ஆண்ட விடம். தலைவர் 2 பேர் விட்டார். பயிரட்டி சங்கம், பலாளி சங்கம், 7 சங்கங்களுக்கு சம்மேளன தலைவர், சமாச தலைவர், சங்க தலைவர் ஆயிருந்து, பொருளாள் ஆயிருந்து. இத்தனை வாகனங்கள் எடுத்து அங்கங்க எல்லாம் நிற்கிறது. இத்தனை காணி வேண்டி சங்கங்களில் நிற்கிறது. இந்த காவரை கூட கடைசியாக நாங்கள் நெற்றோன்னு வணங்கி கேட்டோம். தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கம் அதில் இருக்கிறது. அதை தான் எங்களை கயசில் கொண்டு போய் மைத்திரியோட கதைக்க விட்டு காவர் விடா. அப்போ இது இருக்கிற சிவானந்த வேலண்டு அவர் சொல்லுவார், நான் இயக்கம் தான், இயக்கம் போலாங்க. ஐயா எனக்கு இனிமேல் சண்டித்தனம் வேண்டாம், நான் அழுது கேட்க போகிறேன். நான் சொன்னேன், ஐயா எங்களோட கடை தொழில் மக்கள் எல்லாம் கரையாக சாகுகள் ஒரு துறைமுகம் இல்லாமல் இந்த துறைமுகத்தை விடும்போது கேட்டோம். உன்னான விட்டான் தம்பியாக. இன்றைக்கு 5 ரூபா நாங்கள் நம்பி இருந்தவன் 7 வளவு நாளும் விட இல்லை. இதுதான் எங்களுடைய ஆதங்கம். நாங்கள் நம்பி உன்னை கூப்பிடுறேன், நீ வந்து எனக்கு தூய்மை செய்தா எனக்கு இவ்வளவு கோபம் வரும். சரி, 5 ரூபாண்டி அம்மா 20 வீட்டில் குடியிருக்கிறான். அவன் காணியை ஒருவன் பிடிச்சி வச்சிருக்கிறான்டா. அவர் என்ன செய்ய? அதான் 5 ரூபா என்ன செய்வார்? அடிக்க போகிறோம் வர்றான் இல்லை, தங்க தண்டில் மாயாளம்பழமும் மாம்பழமும் கொண்டு கொடுப்பாரு அவனுக்கு. அப்படி என்று உங்களோட தாய் என்று உங்களை நினைவு, உங்களோட சகோதரம் என்று மெஜரியை நினைச்சு நீங்கள் இறங்கினா, அதாவது நீங்கள் மெஜரிக்கு இறங்கினா உங்களுக்கு கடவுள் இறங்குவார். உங்களோட ஆட்சி பொய்க்காது, ஆட்சி மேலும். எங்களுக்கு இவர் இறங்க ஆட்சி இவருக்கு மேலும் ஆனபடியா அவர் புத்திசாலித்தனம் எல்லா மக்களையும் அணைச்சு ஆட்சியை மேலோங்கணும்டா இறங்க வேணும், இரக்கம் வேணும். இரக்கம் இல்லாமல் ஒன்றும் இல்லை. வணக்கம் அம்மா. உங்களோட காணி இந்த பலாலியில் மயிலட்டி பலாலியில் இருக்கா? எத்தனை வரப்பு காணி? நாங்கள் 6-9 பிள்ளைகளை இப்போ கணக்காக காணி போட மாட்டோம். ஒவ்வொரு தடவை வந்து இப்போ சேர்த்துலேயே கிடக்கிற பக்கம் காப்பிறப்பு ஒரு வரப்பு காணி தான் வருது. அதே இப்படி இல்லை. நாங்கள் 35-36 வருஷம் இடம்பெயர்ந்து 40 இடத்துல இடம்பெயர்ந்துருந்துச்சு. அப்படியே இந்த இதோட போய் காங்கிரஸ் முறையில் இருந்தோம். அப்படியே திருப்பி மெல்லாது போனோம். மெல்லாதில் அடியோடு நாரோலு போனோம். நாரோவில் இருந்து நாரோயில் பள்ளிக்கூட பிள்ளைகளை கிடைக்கணும் கொண்டு வீட்டுக்கு தானே எடுத்தேன். அந்த பள்ளிக்கூட பிள்ளைகள் இதோட சாயக்கங்கட பிள்ளைகளை கொடுத்தோம். அந்த இதோட இடம் வேணும் திருப்பி பண்ணிக்கிட்டோம்.
வன்னியிலிருந்து யானைக்காடு பூனைக்காடு எல்லா காட்டுக்குள்ளேயும் போய் இருந்து எவ்வளோ கஷ்டத்தையும் எவ்வளோ முண்டே விடுவார் நாளை விடுவோம் முண்டே வருவோம் நாளை வருவோம் வந்து இப்படியே எங்களை வாழ்க்கை 16 வயசுல இடம் போயிருந்தாங்க இப்போ எங்களுக்கு 55 வயசு எங்களுக்கு எப்போ சொந்த இடத்துக்கு வரும் இந்த இடத்துக்கு வரும் எங்களது சொந்த வீட்டில் சும்மா ஒரு நிலத்தில் படுத்திருந்தா கூட நிம்மதியான இது ஆட்டையங்காணி கேர்ந்து வந்து அகதி எங்கே மூணு அலங்கடிச்சு கழித்து வைக்கிறது தள்ளி உங்களுக்கு பதிவில்லை உங்களுக்கு இல்லை நீங்கள் கூட இதுதான் ஆனால் அவன் ஐக்கிய இல்லைன்னு தமிழ் தான் கிடைக்கும் அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த சமைச்சு நாங்கள் சாப்பிட்றது அன்றைக்கு பொட்டலோடு கெடுக்கிறோம் மழை பெய்தால் நாங்கள் சாப்பிட்ட கறியும் மழை தண்ணி ஓடித்தான் அதோடு சேர்ந்து சோறு சாப்பிடும் வெள்ளங்கள் கஷ்டங்களும் மங்களம் இந்த பெய்ந்து வந்து பிடிக்க இருந்து வருது வாழ்க்கையே வருது எங்களை காணிக்கு இருக்கிற மாதிரி எங்களுக்கு இப்போ உண்மை இதில் வந்து இருந்தால் அவ்வளோ சுகமாக கிடக்கும் உங்களுக்கு ஆணி எங்கே இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு நிமிஷம் படிக்கலாம் காங்கிரஸ் நிமிஷம் அழைச்சி வச்சுக்க என்ன நான் தேங்காய் விலைக்கு வந்து 350 ரூபா 1 கிலோ அதை தேங்காய் பொறுக்கி அவையே சாப்பிடுது போய் கேட்டது காணியம் போனதுன்னா அது இப்போ எங்களுக்கு ஓடர் இல்லையா நானும் மண்டக்கு காணிக்குள்ள போனோம் இல்லையா காணிக்குள்ள போய் கடற்கரை இடம் விட்டு ஓடி வாரான் அம்மா பார்த்துட்டு போ முடியலாது ஏன் ரெண்டு கேட்டு ஓடர் இல்லையம்மா ரெண்டு சொல்கிறேன் அப்போ நான் சொன்னேன் இல்லை விலை இல்லை உனக்கு மேலே உனக்கு என்ன விட்டா உனக்கு அடி விடும் அப்படித்தான் உனக்கு அப்போ ஒன்றுல விலை இல்லை உங்கள்லாம் விலை நாங்கள்லாம் பாவம் செய்வோம் சொந்த இடத்துல இருக்கேன்னு அக்கம் பக்கம் சொந்தக்காரர் எல்லாரும் இருப்பினும் சாப்பிடி கொண்டு கேட்டால் கூட அது ஒரு வயிறு நிறைஞ்ச மாதிரி இது இடமே இந்த கேட்கலாம் பிரத்தியாக்கல எப்போ சொந்தக்காரோட வந்து அதை விட விட்ட இடம்னு சொல்லினா 2 கிலோமீட்டருக்குள்ளே கடற்கரையில் தொழில் செய்யலாம் சிறு தொழில் செய்து தான் நம்ம முளைச்சி சாப்பிடும் அதையே எல்லாட்டி என்ன செய்கிறோம் நாங்கள் அவருக்கு பாதுகாப்புன்ற சனத்தை ஏற்றுறார் கப்பலில் அது அந்த இது தானே உங்களுடைய தொழில் போகிறதுக்கு 2 கிலோமீட்டர் உள்ள தொழில் செய்யலாம் இப்போ இந்த ஆர்ப்பாட்டமானது எத்தனை நாள் தொடர போகுது சந்ததியும் பெறப்போம் ஆனா காணி அந்த சந்ததிக்கே தெரியாம போகும் மக்கள் பாரதம் இப்படியே நாளைக்கு ஒரு முடிவு இல்லாமல் நாங்கள் செய்யறோம் எல்லா இடமும் விட்டாச்சு பிரச்சனை முடிஞ்சுன்னு சொல்லினா ஆனால் ஊருக்கு விட இல்லை சும்மா தானே காணியை பிடிச்சி வச்சிருக்கேன் வீட்டிலலாம் சும்மா தான் இந்த காணி பிடிச்சி வச்சிருக்கேன் இப்போ இந்த கடத்தொழில் அமைச்சர் கௌரவ கடத்தொழில் அமைச்சர் நேற்று உங்கள்கிட்ட வந்து உங்களை சந்திச்சவர் சந்திக்க நான் இல்லை இல்லையா அமைச்சர் வந்து என்ன சொன்னார் அப்போ இப்போ என்ன நீங்கள் எதிர்பார்க்குறீங்க எங்களோட காணி விடணும் எங்களுக்கு எங்களோட காணி விடணும் சரி அதான் இப்போ பிரச்சனை எங்களோட சொந்த எல்லாம் வாழ்வாதாரம் செய்து நிம்மதியாக அக்கங்களோட சந்தோஷமாக இருக்கும் இப்போ இருக்கிறனால எப்பப்போ சாகுறோம் எப்பப்போன்ற மட்டும் தெரியாது எங்களோட பிள்ளைகள் பெருங்காலத்துக்கு காணியே தெரியாமல் வந்துச்சு எந்த காணி அதோடு வந்து திருப்பி காணி தெரியாமல் வடிவில் கிணத்து காணியில் என்ன மாதிரி காணி தெரியாமல் பக்கத்து காணி ஆட்டியான் காணி என்று தான் காணிக்கு பேர் சண்டை வரும் அதை விட சொந்த காணியில் எடுத்துன்ற மாதிரி வராது அது ஒரு சந்தோஷம் எத்தனை கிலோ இடம்பெயர்ந்து கொண்டு போடுறது குட்டியாக ஆகிற மாதிரி சாமான பாதுகாப்பு என்னென்ன கதைக்கலாம் இது வெட்டத்தில் இருக்கிற ஆட்டையும் கணிக்கிறதே கதைக்கலாம் கிடக்கு உண்டு உங்களை கணிக்கிறீங்க நாங்கள் என்னென்ன கதைக்கிறோம் என்னென்ன போட்டது போட்டு எடுக்கிற கிடக்கும் சமைச்சமோ சாப்பிடலையோ எங்களை காணிக்கிறீங்க அது ஒரு சந்தோஷமா இருக்கும் என்னென்ன பிரயோசனம் வாழ்வாதாரத்தில் இருந்தால் இப்போ அது எங்கே பண்ணுறோம் எங்களை காணிக்க சொல்லி வச்சா என்ன திருப்பி பழையபடி என்ன பிள்ளைய வச்சாலும் ஒரு 4-5 வருஷம் போக தேங்காய் விடுங்கலாம் ஒரு கை தங்காய் பையன் பூசணிக்கு அது விளையாடலாம் இது எல்லாமே காசுக்கு இல்லை வேண்டபடி இந்த நாளைய சாமான் விலையேற்றத்துக்கு என்ன செய்கிறது வாழ்வாதாரம் ஒரு தொழிலும் இல்லை வாழ்வாதாரம் அந்த கேட்டால் ஒரு ஊருக்கு விடைக்க வாழ்வாதாரம் இருந்துடலாம் ஊருக்கு எப்போ விடுறது வாழ்வாதாரம் எப்போ வர்றது எப்போதுன்றது விரும்பினமோ வாண்டமோ ஒரு சந்தேகம் தெரியுமோ இவ்வளோ வருஷமாக கஷ்டப்பட்டு தெரியும் ஒரு மொழி பெறோடும்
பாப்போம் வெகு சீக்கிரம் ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் எதிர்பார்க்குறோம். அப்படி எங்களுக்கு அது வந்தால் நல்ல சந்தோஷம் எங்களுக்கு. அதுக்காக தான் நாங்கள் அதில் இருக்கிறோம். நான் ஒரு தடவை ரோட்டில் நிறைய வேலை சொல்கிறேன் எங்களை வெள்ளம் தனிமையாக அழுத்தத்தில் இருந்து இருக்கிறோம். எங்களை காணிகளுக்கு விட எங்களோட பிள்ளைகளாவது காணிகளுக்கு இருந்து சந்தோஷமாக வாழ்வோம். சரியம்மா, நன்றி. அம்மா வணக்கம். நாங்கள் வந்து இன்னும் எங்களுக்கு ஒரு முடிவும் இல்லை. நாங்கள் என்ன செய்கிறது? இன்றைக்கு 2ஆம் நாளாக இருக்கிறீங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில். அப்போ நேற்று கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வந்து உங்களை சந்திச்சவர். ஆனால் எல்லாரும் சந்திச்சோண்டு போயினா எங்களுக்கு ஒரு முடிவும் இல்லை. அவர் என்ன சொன்னவர்? பெருசா எல்லாத்துக்கும் மாமா சொல்லி விட்டு போகிற சமாளிச்சு அது என்ன செய்கிறது? இனி அங்கே போய்த்தானே முடிவெடுக்கணும். கண்டு போயினோம். இனி அவன் வந்து சொல்கிறதான் நாங்கள் கொண்டு போயினோம். இது முடியத்தான் என்னண்டு. இப்போ நாங்கள் நியூஸிலும் பார்த்தோம் எதுவும் சொல்லினோம் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மத்தியானம் சொல்லிச்சுனோம் தெரியாது, இரவு இல்லை. எங்களுக்கு வேற வேற கஷ்டமாக இருக்குது. இரவு இடத்துல ஒரே இருக்கையிலாதான் உக்கணையில இருந்து முல்லதுவில் இருந்து இங்கே வந்து ஒவ்வொருடமாக டிக்கெட்டில் இருக்கு. இக்கத்தாலும் எப்பொழும்ப சொல்லிக்கணுமோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த காணி நீங்கள் இருக்கிற காணியும் அரச காணியும் இல்லை, வேறு ஆக்கள். சரி. மற்றது இஞ்சால 2 பக்கத்தாலும் முகாம் இருக்குது. வேண்ட வீட்டுக்கு பக்கத்தில் எங்களோட வீட்டுக்கு கொஞ்சம் தள்ளி முகாம் இருக்குது. அதுக்கே நிறைய பேர் இருக்கணும். ஆனால் ஒரு தருமிஞ்ச வரையும் இப்போ நாங்கள் என்ன செய்யணும்? அவைகள் வந்தால் இந்த இடம் காணாது. அவைகளும் வந்தால் இன்னும் கூட ஆதரவாக இருக்குது. ஆனால் அவை ஒரு தரும் வரையும் நாங்கள்லாம் எங்கே போனாலும் நாங்கள்லாம் பாரன் என்ன செய்யறோம்? நீ சம்பந்தமாக கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கு கடிதங்கள் அனுப்பினீங்களோ? காணி உடைப்பு சம்பந்தமா இது உறுதிகள் எல்லாம் வாங்கினவியல். எங்களோட போட்டோ ஸ்டேப் அடித்து உறுதிகளாக தர சொல்லி உறுதிகள் எல்லாம் வாங்கினவியல். தானியத்தை ஜோசில் உறுதிகளாக எல்லாம் பண்ணி எடுத்தோம். 2 வரைக்கும் முடிவில்லை. ஒன்றுமே சொல்லல. எடுத்ததோடைய உங்களுக்கு சரியம். நான் ராயசூரன் நிவேதன், தரம் 9 கல்வி வைக்கிறேன். மயிலிட்டியில் திருப்பூர் ஒன்றிய கல்வி நிலையத்தில் கல்வி வைக்கிறேன். 1990ஆம் ஆண்டில் எங்களோட மக்கள் மீள்குடியேறின பிறகு இராணுவம் வந்து எங்களோட இடத்தை கைப்பற்றினோம். எங்களோட கலாச்சார உரிமைகள் வந்து நீக்கப்பட்டது. இப்போ எங்களோட மடுமாதா கோயில், பிள்ளையார் கோயில் போன்றவை இராணுவத்தால் தடம் தெரியாது அளிக்கப்பட்டது. இதன் நோக்கம் வந்து 35 வருடங்களாக இராணுவத்தால் கைப்பற்றப்பட்டிருந்த இந்த இடம் வந்து எங்களுக்கு திருப்பி வேணும் என்று நாங்கள் இந்த போராட்டத்தை செய்கிறோம். எங்களோட அடுத்த தலைமுறைக்கு இந்த இடம் திருப்பி அளிக்கப்பட்டதான் நாங்கள் இந்த இதை மீள்குடியேற்ற முடியும். வணக்கம் அம்மா. எத்தனை வயது அம்மாவுக்கு? 70. இப்போ எங்கே இருக்கிறீங்க? மயில்தான் இருக்கிறீங்க. சொந்த காணிக்கு இருக்கிறீங்களோ? உங்களோட காணியும் இங்கே பிடிபட்டிருக்கோ? எங்க இருக்கிறீங்களா? உங்களோட காணி எத்தனை பேர இப்போ இராணுவத்திட்டம் இருக்குது? எல்லாம் அந்த நேரம் நான் தைவோதாரம் எழுப்பி போடுறேன். எங்களுக்கு இருக்க உடனே ஆடு மாடு எல்லாம் கொண்டு வச்சு வளர்த்து கொண்டு வந்துருக்கோம். நாங்கள் எத்தனை காடு எத்தனை மோடு நாங்கள் பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு அணிலில் கூட போயிருந்தோம். நாங்கள் உங்களோட ஆச்சரியால் அப்படி இருந்து ஒருத்தம் தவறி விட்டாங்க. கோயில் எடுத்து கொண்டு வந்தோம் அந்த தீர எல்லாத்தையும் கிழக்கு போட்டு இருக்கிறோம். அப்போ இன்றைக்கு எங்கள்கிட்ட உறவுகளுக்காண்டி வந்திருக்கிறீங்க இந்த இடத்துல அவையில் காணி கிடைக்கணுமெண்டு. சரியம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம். உங்கள்கிட்ட 90ஆம் ஆண்டு இடம் நாங்கள் இடம்பெயர்ந்து வந்த இந்த மனுஷனும் விமானத்தாலும் மோசம் போட்டாங்க.
அப்போ 5 பிறப்பு காணி இதில் ஒரு கொஞ்சம் இடம் தான் தள்ளி அதில் இருக்கிறங்கிற காணி என்ன முடியங்கள். அப்போ பொம்பளை பிள்ளை 2 கட்டி கொடுக்குறோம். அப்போ கொஞ்சம் சொல்லி கட்டி கொடுத்துட்டோம். கட்டி கொடுத்தா அவைக்கு காணி கொடுக்கணும், வீடு கொடுக்கணும். அப்போ நான் ஒன்றும் செய்யலாமே. இப்போ குடும்பங்கள் கொஞ்சம் பிரச்சனை காணி அந்த இருக்குது. அப்போ நாங்கள் இன்றைக்கு விடுவிடம் நாளைக்கு விடுவிடம் வந்து இருக்கிறோம். காணியை கொடுக்குற கவிதை எழுதி கொடுக்குறதுக்கு இருக்கிறோம். காணிங்கிற காணியை விட்டால் தான் அதுக்கு அந்த சில்லன காணிகளை நாங்கள் கொடுக்கல. அப்போ அவைக்கு கட்டி கொஞ்சம் சொல்லி கட்டி கொடுத்து வச்சோம். பிள்ளைகளும் பிறந்தது. அப்போ அவைக்கு கையிலாண்டா குடும்பங்கள் பேசுகிற பிரச்சனைகள் காணிக்கும் அதெல்லாம் இல்லை. கேப்பனி இல்லை தானே. அப்போ இப்படி இருக்கிறனால என்ன செய்கிறது? அந்த பிள்ளைகள் பிள்ளைக்கு இருக்கிற இடத்த காணியை வந்து கொடுக்கலையா? அப்போ இந்த காணியை தான் நம்பி நான் சீதனமாக செல்லலாம் சொன்னேன். இன்றைக்கு நாளைக்கு வந்து நம்ம விடுகின காணி நாங்கள் இப்போ நான் பொய் சொல்ல இல்லை. தேவத்துக்கு முன்னாலே இருந்து பொய் சொல்ல இல்லை. உள்ளதான் சொல்கிறேன். இன்னொரு கொஞ்சம் இடம் தான் தம்பி எங்கிடம் தான் இருக்குது. இதில் இருந்து ஒரு கொஞ்சம் தான் இவ்வளோ பேருக்கு இருக்குது எல்லாம். அப்போ எனக்கு 5 பிறப்பு கிடக்குது. அப்போ அந்த காணி அந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு கொடுத்தா அவள் குடும்பம் இருக்குதான் என்றுதான் நாங்கள் போராடி கொண்டு இருக்கிறோம். இந்த காணின்றதை தாங்க குடும்பம் சொல்லி கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். சரியம்மா. வேறு ஒன்றும் எங்கட காணியாக விடும்போம். நாங்கள் அதுக்காக போய் இருக்கிறோம். எங்கட கடல் வளம் எல்லாம் நல்ல தொழில் செய்யக்கூடிய இடங்கள். அப்போ எங்கட காணிகளை விட்டா எங்கட மக்கள் மருமக்கள் வேறு பிள்ளைகள் தொழில் செய்து உழைக்கணும். காணி விடாமல் என்ன செய்கிறோம்? நாங்கள் போய் வியாபாரி வேலையில் இருக்கிறோம். வேறு வீடுகள்லாம் இருந்து ஒரு வருஷம் 6 மாதத்துக்கு எழுந்தி இருக்கிறோம். அதையும் தங்கட பிள்ளைகளுக்கு சீரணம் கொடுக்க எங்களை நீட்டில் இருக்க மாட்டேன் தானே வேலை முடிச்சு அப்படி இருக்கிறோம். அப்போ எங்களோட காணியை விட வேணும். எங்களுக்கு காணியை தர வேணும். அதை பிள்ளை அளவு கொடுக்குறோம். இதைத்தான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் போய் சொல்லுவோம். சரி. இப்போ மாணவர்கள் தங்களது எதிர்ப்பை வந்து இந்த இடத்தை காட்டிக்கொண்டிருக்கிறார்கள். காணி உரிமையாளர்கள் ஒரு அம்மா அப்பா சொன்னால் இருக்கிற சிறார்கள் ஒருத்தருக்கும் பழைய மயிலிட்டி தெரியாது. அவர்கள் பழைய மயிலிட்டியின் பண்பாடுகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற இந்த இளைஞர்களுக்கு ஊடாகவும் நமது மண்ணின் உணர்வுகள் கடத்தப்பட வேண்டும் என்றதுக்காக நாங்கள் தொடர்ந்து இளைஞர்களையும் சேர்த்து செய்யணும் என்ற ஆசையோடு இந்த போராட்டத்தை கலந்து கொண்டிருக்கோம். இந்தியான் போராட்டம் வந்து 2வது நாளாக நாங்கள் மேற்கொள்கிறோம். இந்த போராட்டம் முக்கியமாக நாங்கள் 2 விஷயத்தை முக்கியப்படுத்தி செய்கிறோம். கொண்டு வந்து 2013ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட வர்த்தகமானி, அதாவது காங்கேசன்துறை சிமெண்ட் ஃபேக்டரியிலிருந்து தொண்டமாறு சந்திவரியமான காணிகள் அரச காணி என்று அறிவிக்கப்பட்ட காணி. இன்று அதில் பகுதியளவாக 3500 ஏக்கர் கிட்ட விடுவிக்கப்பட்ட நிலையில் மிச்சம் இருக்கிற காணிகள் மக்களுடைய 99% காணிகள் மக்களுடைய உறுதி காணிகள். பொது நிலங்களாகவோ இதுகளாகவோ இல்லாமல் மக்களுடைய உறுதி காணிகளாக இருந்தது. அந்த காணிகளை கேட்டு மக்கள் உரிமையாளர் ஒவ்வொருவரும் இதில் இருக்கிற முக்காவாசி பேரை பார்த்தீங்கன்னா தெரியும், அதிகம் 60 பேருக்கு மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இன்றைக்கோ நாளைக்கோ நாங்கள் சாகிறதுக்கு முன்னுக்கு இந்த காணியில் உட்காரணும் என்ற ஒரு ஆசையோடு இருக்கிறேன். இந்த வர்த்தகமானியானது ரத்து செய்யப்பட வேண்டும் என்று. ஏன்னா இந்த வர்த்தகமானியானது எங்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களால் நிறைய வழக்குகள் இதுகள் கூறப்பட்டு இன்று அது பற்றி ஒரு சிலசிலப்புகளோ கதைகளோ எதுவும் இல்லாமல் அப்படியே போயிட்டு, அதாவது எங்களோட காணி எங்களுக்கு கிடைக்குமென்ற ஒரு ஆசை இல்லாமல் போயிட்டு, ஒரு ஆசை என்று இல்லை, எங்களுக்கு கிடைக்குமென்ற ஒரு நம்பிக்கை இழந்து கொண்டு போகிறோம். அதால் இந்த விஷயத்தை நாங்கள் துரிதப்படுத்தணும் என்ற நோக்கில் அமைதியான முறையில், அதாவது எந்த ஒரு பொதுமக்களுக்கோ இடைஞ்சல் இல்லாத போக்குவரத்துக்கோ அரசு அதிகாரிகளுக்கோ யாருக்குமே இடைஞ்சல் இல்லாத மிகவும் அமைதியான முறையில் நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். இந்த போராட்டம் எங்களுக்கு வெற்றி அளிக்கணும் என்று விருப்பப்படுறோம். அதோடு 2வதாக நாங்கள் எங்களுடைய பழைய கோயில்கள் அதில் இருக்கிற கிணறுல பார்த்தீங்கன்னா தெரியும், 1990 இடம்பெயர்றதுக்கு முன்னுக்கு எங்களுடைய பங்கு கோயில், இந்த வரைக்கும் இந்த பங்கு கோயில் அதுதான்.
நான் இன்றைக்கு அந்த கோயில் விடுபட்டு நாங்கள் அதில் மீள குடியவர்ந்து கோயில் கட்டி குடியவருவாங்க என்னுடைய பங்கு அது. இந்த வரைக்கும் நான் மைனிட்டியில் இருக்கிறேன், வாடகை காணியில் வாடகை வீட்டில் இருக்கிறேன். இந்த வரைக்கும் எனக்கான கோயில் இல்லை, எனக்கான சிரமக்காலம் இல்லை. நான் ஒரு கிறிஸ்தவன். எனது குடும்பத்திலேயே எனக்கோ ஒரு மரணம் ஒன்று ஏற்பட்டால் நாங்கள் அகதியாக போய் இருந்த இடத்துக்கு சொந்த இடம் 100 மீட்டர் 200 மீட்டரில் எங்களோட சொந்த இடம் இருக்குது, எங்களோட மயானங்கள் இருக்குது, தேவாலயங்கள் இருக்குது. ஆனாலும் நாங்கள் இங்கே இருந்து கருத்தில் மட்டும் போக வேண்டியிருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ முழு மக்களும் வீதியில் வாங்கி தங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை தங்களுடைய எதிர்ப்பாக காட்டிக்கொண்டிருக்கிற இந்த இடத்துல தங்கள் வரலாறை கடத்தி செல்வது இந்த சிறார்கள் என்று சொல்லித்தான் இந்த இடத்துல வந்து இவையில் இப்போ தாங்கள் வந்து தங்களாகவே வந்து இந்த இடத்துல ஆதரவு வழங்கி கொண்டிருக்கிறேன். ஆதரவு என்ன தங்கள் காணிகள் அதுதான் இங்கே சொல்லப்படுவது. அம்மா வணக்கம். அம்மாவுக்கு பேர் என்ன? எத்தனை வயது அம்மாவுக்கு? இப்போ எங்கே இருக்கிறீங்க? நீர்வேலியிலேருந்து மயிலடிக்கு வந்திருக்கிறீங்களோ? மண்ணை விட மண்ணுக்காக தான் ஓடி வாரம் காணியை விட விடுவார்கள் இல்லை எவ்வளோத்தை விளாந்து ஓடி வாரம். இனி கம்பி காட்டை வெட்டி தான் அதில் சென்றியை உடச்சி வீட்டுக்கு விட போகிறோம். உங்களோட எத்தனை பேர் காணி இங்கே இருக்குது? 40 பேர் காணி இருக்குது. எத்தனை பிள்ளைகள்? எனக்கு 3 பிள்ளைகள். அதில் ஒரு பிள்ளை செல்லடிச்சு மோசம் போடுது. எங்கள் தேவை 86 ஆம் சுட்டு செத்துட்டு இங்கே தான் நாம் சுட்டது உள்ள ஒரு அடியில் வெங்காயம் வச்சு கொண்டு போனவர் அப்புறம் சுட்டு செத்து போடுனேன். அந்த பொம்பளை பிள்ளை செல்லடித்த பிள்ளை மோசம் போடுறா. இப்போ இருக்கிற 2 பேர் தான், ஒரு ஆம்பளையாக ஒரு பொம்பளை. இதே நாங்களும் உடம்பு வந்து அந்த காணிக்காண்டான ஓடி ஓடி வாரினப்ப. அப்போ உங்களை பிள்ளைகள் வந்து காணிகள் பார்த்தவேலோ? இடம் பார்க்க கூட வந்து போயிடான் சென்னையிடக்குள்ள போயிடான். இல்லை உங்களை காணி தெரியுமா இங்கே வெளியிலண்டு பார்த்தா? வெளியிலண்டு பார்க்க தெரியல. அவன் சென்னையில் இருக்கான். உங்கள் வீடு எல்லாமே இருந்ததோ? போகலாம். இல்லை நீங்கள் முதல்ல இருக்கே வீடு கட்டியிருந்தீங்க? இப்போ உள்ளுக்கு போகல. அதை சென்னையில கூட தேங்காடிக்க குடி கொடுறாங்க. தேங்காடிக்க ரெண்டு அடிக்கல பொடிகளும் வந்து கும்பிடையில. அப்போ பேர் உங்க போகிறாங்க. இந்த மண்ணுக்கு போக வேணும். நீங்கள் குழந்தை பிள்ளையார் கேட்க விட்டுட்டு சாப்பாடு செய்து சமைச்சு விளையாடுறது உடையவன் ஒரே உடுப்போட விட்டு தான் காணியை வேண்டினாங்க. காணி வந்து வேண்டாம் வெண்ட ஆண்டுல வேண்டாம் போட்டு வீடும் கட்டி வேலை செய்யலாம் கடைசியாக இதுக்கு ஓடினாதான் அண்ணா கடைசி மட்டும் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அது மாதிரியே ஓடிக்கொண்டே இருக்கிறோம். நானும் இப்போ நாளைக்கு முடிவிலாண்டு அந்த கம்பியை வண்டியாக போக வேண்டியா. அவங்க அந்த தொங்கல்ல இருக்கிறான். இந்த ரோட்டாலவோ இருக்கிறான். அதை உடச்சு கொண்டு போய் கொண்டு போயிட்டாலும் படுத்துட்டு வந்தான். எந்த நடக்கணும் போயிட்டு. சரியம்மா, உங்களோட போராட்டம் வெற்றி கிடைக்க நாங்கள் வாழ்த்துறோம். காணிகள் உங்களுக்கே திருப்பி கிடைக்க வேணும். அம்மனுக்கு நானும் நேர்த்தி கடன் தேய்ச்சவனுக்கும் கூட அம்மனுக்கும் போய் பொங்கி வெள்ளிக்கிழமை அங்கே பொங்கிடுவேன். சரியம்மா, பொங்க வேணும்.